வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 13ஆம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புல்லின்வாய் கீண்டானைனா பறவை வடிவில் வந்த பகாசுரனை வதம் செய்தது. பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்து, பொல்லா அரக்கன்னா தீயவனான ராவணனின் 10 தலைகளும் விளையாட்டாக கொய்து எறிந்து அவனை வதைத்தது. அரக்கர்களை நல்லவர்களும் உண்டு. எனவே பொல்லா அரக்கன் அப்படின்றது ராவணனை குறித்தது. கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், கீர்த்திமைனா புகழ்ச்சி. அரக்கனோட தலைய கொய்தவனை புகழ்ச்சி சொல்லி பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார், தன்னுடைய தோழிகள் எல்லாரும் பாவை நோன்பு நோக்கிறதுக்காக பாவை களத்துக்கு போயாச்சு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, அதாவது இரவினோட இருள் மறைந்து விட்டது. கீழ்வானத்துல ஒளிக்கற்றைகள் எழுந்து விட்டன. புல்லும் சிலம்பினகான், புல்லுனா பறவைகள், சிலம்புது பாரு, கூவுது பாரு, பறவைகள் கானம் இசைக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய்னா கண்ணழகு மிக்கவளே. குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே, குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே. குள்ள குளிர குடைந்து நீர் ஆடுதல்னா குளிர்ந்த நீர்ல துளைத்து துளைத்து நீச்சல் அடித்து குளிக்கிறத சொல்றாங்க. அப்பெல்லாம் நம்ம ஏரி குளம் தானே குளிக்க போவோம். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், பள்ளி கிடத்தியோனா படுக்கையில இருந்து எழாம இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, நல்ல நாளாதுமா நன்னாளால். குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் தவிர்ந்தனா தூங்குறது போல பாசாங்கு செய்யாம எழுந்து வந்து நம்ம தோழிங்க கூட இணைந்து பாவை களத்துக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நல்ல விஷயத்துக்கு போவதானால் நமது மனம் இல்லாத பொல்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறது, பாசாங்கு செய்கிறது, குளிர் மழை வெயில் முதலிய அற்ப காரணங்களை கூறுகிறது. இவற்றை விடுத்து சத் சங்கத்தில் இணைய வேண்டும் என்பதையே கள்ளம் தவிர்த்து கலந்து அப்படின்னு ஆண்டாள் இந்த பாட்டுல பாடுறாங்க. கண்ணழகு மிக்க பெண்ணே, இரவின் இருள் மறைந்து விட்டது. கீழ்வானத்தில் ஒளிக்கதிர்கள் எழுந்துவிட்டன. பறவைகள் கானம் இசைக்கின்றன. பறவை வடிவத்தில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழித்தவன், பொல்லாத ராவணனின் தலையை கொய்தவன். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்துக்கு சென்று விட்டார்கள். இது நோன்பு காலம் அல்லவா? எங்களுடன் சேர்ந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வராமல் படுக்கையிலே கிடக்கிறாயே, இது சரியா? தூங்குவது போல் பாசாங்கு செய்வதை விடுத்து எங்களுடன் சேர்ந்து நீயும் நீராடவா அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடல்ல பாடுறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.